வந்து பார்த்திங்கன்னா போட்டில் கிளம்பிட்டு மக்களே. வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஜாக்கெட் எல்லாமே கொடுத்துட்டாங்க ஒரு சேஃப்டியாக தாங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போகிறக்கான ஒரு போட். என்னதான் ஒரு ப்ரைவேட் போட் எடுத்து அதில் வந்து ஒரு 3000 5000 கொடுத்து போகிறத விட இந்த மாதிரி நிறைய மக்களோட ஒரு ஷேரிங் போட்டில் ஒரு 100 rupees கொடுத்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதுதாங்க ஒரு ஹாப்பி. இன்னும் அந்த பக்கம் மேலே இருக்குது. இதாங்க கங்கா. இப்படிதான் வந்து கங்கையில் பார்த்து பண்ணுவாங்க மக்கள். அரிசியெல்லாம் வாங்கிட்டு வந்து மீனுக்கு வந்து போடுறாங்க. உள்ளமே இங்கேயுமே நிறைய போட்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி தனியாக ஒரு ப்ரைவேட் போட் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா 1500 3500 வரை ஆகும். பட் அதுக்கு பொதுவாக அந்த மாதிரி ஷேரிங் இஸ் பெஸ்ட். ஒரு சின்ன சின்ன போட்டுகளுமே இருக்கும், ஒரு கம்மியான ரேட் தான் கிடைக்கும். லைஃப் ஜாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுக்கலனாலும் நீங்களே வாங்கி போட்டுங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம். என்ன இங்கிட்டு திரும்புது? இந்தியா கேட், எஸ்சி இந்தியா கட்டுன்னு கூட படிக்கலாம், இல்லைனா இந்தியா கட் அப்படிங்கிற மாதிரி படிக்கலாங்க. மோட்டர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கிளம்பிட்டோம். கங்கை நதியில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணிகர்ணிக்காவில் வந்து இந்த இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு நெக்ஸ்ட் இங்கேருந்து கங்கா ஆரத்தி பார்க்குறதுக்காக நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். ஈவினிங் டைம் தாங்க வியூ அருமையாக இருக்கும். சைடில் என்னது பெரியார் 3ன்னு ஒரு போட் இருக்குங்க, மண்ணல்ற கப்பல் மாதிரி இருக்கு. கொல்கத்தா, பெரியார் டு கொல்கத்தா. இதுல இருந்து இங்கிருந்து ஆத்துல இருந்து மணல் எடுத்தாங்க, டெம்பிள் கட்டுறதுக்காக மணல் எடுக்கிறாங்க. மணிக்கட்டில் வந்து பயன் இதுதான் வந்து கங்கா ஆரத்தி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வேலுங்க. பெரிய கப்பல் இதுதான் கங்கா ஆரத்தி நடக்க போகுது. கிட்டத்தட்ட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளேஸில் வந்து கங்கா ஆரத்தி வந்து எடுப்பாங்க. லலிதா கட் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கு. கணபதி கெஸ்ட் ஹவுஸ் ரெஸ்டாரண்ட். ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. கங்கை ரிவரில் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் ஜூன் மாதம்லாம் வந்து தண்ணி கம்மியாக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாட்டர் வந்து கம்மியாக இருக்குங்க. இன்னும் மழை பெய்யறப்பெல்லாம் வந்து கடல் மாதிரி ஈவினிங் டைம்
கங்கையில் வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் தான் வந்து கங்கையில் வந்து நீராடணுங்க. நீர்கட் போட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. வராகிகட் மன்மஹால் கட்டு. போட்டிங்க்கு நிறையா பிளேஸ் இருந்தாலுமே பெஸ்ட்டான ஒரு பிளேஸ் தான் மணிகர்கள். இதுதான் பக்கத்தில் இருக்கிற இடம் தாங்க. நாங்கள் பாருங்கள் மக்களே, பிளாஸ்டிக் சேரை வச்சு கட்டி வச்சுருக்க போட்டுலாம் இங்கே இருக்குது. ரிவர் போலீஸ் கமிஷன், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, ராபர் ரெட் டூத் பேஸ்ட். இதெல்லாம் வந்தீங்கன்னா இன்னும் ஹைட்டான ஒரு இடம்லாம் இருக்குது. ரிவர் போலீஸ் கமிஷனரேட் வாரணாசி. இது பக்கத்தில் வந்துட்டிங்கன்னா இங்கேதாங்க ஃபுல்லாக இறங்கி வராங்க. போட் போலீஸ் இருக்காங்க மக்களே. கங்கோத்ரி சேவா சமிதி. கங்கா ஆர்த்திங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரிஷிகேஷு இந்த மாதிரி நிறையா பிளேஸ்லையுமே வந்து இருக்குது. ஆனால் ரிஷிகேஷில் மட்டும் தான் சிவன் லிங்கத்துக்கு பக்கத்தில் தண்ணியில் போய் அங்கே உட்காந்தே நம்ம வந்து பார்க்க முடியுங்க. ஓம் நமச்சிவாயா. அகில்யாபாய் ரெட்டி. பில்டிங் எல்லாம் அந்த காலத்து பில்டிங் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது.